ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்படி ஏமாந்து தான்டா நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லக்கூடிய குற்றங்கள். ஆர்சிபியை அம்பையர் மீண்டும் ஏமாற்றிய தருணம் என்னென்ன நடந்திருக்குது, 3 விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எப்படி ஸ்காய் ஃப்ரம் பாலா. அப்படியே இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையாகவே இன்றைக்கி சரியாக நடந்திருக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சிபியை வந்துட்டு விராட் கோலியோட விக்கெட் மூலமாக வந்துட்டு முதல்ல அம்பையர் வந்துட்டு ஒரு தவறான டெசிஷனை கொடுத்துட்டாரு, தேர்ட் அம்பையர் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம். ஏற்கனவே நம்மளுடைய போன வீடியோவை நான் இந்த வீடியோட லிங்க்கில் போடுறேன். அதில் வந்து இந்த வீடியோவில் நோ பாலை பற்றின ஃபுல் விளக்கத்தை நம்ம கொடுத்துருந்தோம். எந்த வகையில் வந்து அது நோ பால் கிடையாது அப்படிங்கிறத. பட் இன்னும் கொஞ்சம் மேற்படி ஒரு படி மேலே போய் இந்த வீடியோ நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இர்ஃபான் பத்தான் அவர்கள் வந்துட்டு கமெண்டேட்டர், அவர் யாரா பெரிய கமெண்டேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரும் ட்வீட் போட்டுருந்துருக்காரு. நிறைய கிரிக்கெட்டை சம்மந்தப்பட்ட நிறைய வீரர்கள் வந்து இதை பற்றி ட்வீட் போட்டே இருக்கிறாங்க. இல்லைங்க, இது வந்து நோ பால் கிடையாது, இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறத அவங்களும் போட்டுருந்துருக்காங்க. ஸோ நவ்ஜோத் சிங் சித்துன்ற கமெண்டேட்டர் ஒருத்தர் ஹிந்தி கமெண்ட்ரியில் இது அவுட்டு தான் அப்படின்னு சொன்னாருங்கிறத வந்து எடுத்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் போட்டிருக்கக்கூடிய டைரக்ட் ஆன்சர், அதாவது வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இதை வந்துட்டு சீரியஸாக எடுத்துக்கொண்டு, சரி ரைட், என்னதான் இருந்தாலும் விராட் கோலி மாதிரி ஒரு மிகப்பெரிய நபருடைய விக்கெட்டை வந்துட்டு இவங்க இப்படி சொல்லும்போது நம்ம அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாகணும்னு சொல்லி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் 21 நேற்று நைட்டு 11:30 மணி அளவில் 11:29, அதாவது 2வது மேட்சும் முடிஞ்சு போன PVKS GT மேட்ச் முடிஞ்சு போன நிலையில் அவங்க வந்து ஒரு டைரக்ட் ஆன்சரை வந்து இந்த விஷயத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்போதைய புது சட்டத்தின் அந்த சட்ட விதிப்படி என்ன நடக்கும், என்ன நடக்காது, எந்த வகையில் வந்து இது அவுட்டு நாட் அவுட்டு அப்படிங்கிறத வந்துட்டு இவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான் நினைக்கிறேன். இதை நான் விளக்க விரும்பலை. நீங்களே இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட இந்த ட்வீட் லிங்க் நான் போடுறேன் இதில், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ பாலோட ஹைட் வந்து க்ரீஸ் லெவலில் இருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்திருக்கும், அது அப்படி டிக்காகி மேலேருந்து அப்படி கீழே அப்படி நுடங்கி வரனால அந்த டிப் ஆகிற பாலோடைய மீட்டர் ஹைட் என்ன இருக்கும் எல்லாமே அவங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இதுக்கு மேலே நம்ம விளக்கம் யாருமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கும் வந்துட்டு விராட் கோலியோடைய பழைய ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி தான், இதுதான் எங்களுடைய ரியாக்ஷன், விளக்கத்துக்கு என்னுடைய ரியாக்ஷன்லாம் தேவையே கிடையாது, இதுதான் என்னுடைய சிம்பிள் ஒரே ரியாக்ஷன் வச்சுக்கோன்னு சொல்லி அதையும் வந்து விராட் கோலியோடைய ரசிகர்கள்ன்ற பேரில் சில பேர் வந்து அவமதிக்கிற வகையில் இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்ப்போம். சரி ரைட், இந்த டீமோடைய ஃபேஃப் டூ பிளஸிஸ் கேப்டன் அவர் வந்துட்டு பேசும்போது போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செரிமனியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அட் எண்ட் ஆஃப் த டே ரூல் என்னவோ அதுதாங்க ரூல், அந்த ரூலை நாங்கள் வந்து மதிக்கிறோம், அதை நான் ஏற்றுக்கிறேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது இது வந்து இடுப்புக்கு மேலே போகுது, என்னடா நீங்கள் எனக்கும் விராட் கோலிக்கும் தோணுச்சு, அதனால தான் நாங்கள் அந்த இடத்துல அப்படி வந்துட்டு நடந்துக்கிட்டோம். மற்றபடி இப்போ வந்து சொல்கிறோம், நாங்கள் சட்டத்தின் விதிப்படி என்னவோ அதை தான் நாங்கள் ஏற்றுக்கிறோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இந்த டீமோட கேப்டன் ஃபேஃப் டூ பிளஸிஸே இப்போ வந்து பேசிட்டார். இதையும் ஏற்றுக்கலையா? சரி ரைட்டு, ஓகே, இதுக்கு மேலே நம்ம வேறு எதையும் பேசுறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. 2வது சர்ச்சைக்கு வரலாம். 2வது என்ன அப்படின்னா, சுனில் நாராயணசாமி அவர்கள் போட்டது நோபால் அப்படின்னு சொல்லி இங்கே கிளைம் செய்யப்படுது. பட் இதில் என்ன அப்படின்னா, அவருடைய ஃபீட், அந்த கால் முன்னாடி வைக்கிறார் இல்லையா, அந்த ஹீல், அதை வந்து முன்னாடி அந்த வச்சு இங்கே லேண்டு பண்ணியிருந்தாருன்னா அது வந்து லைனுக்கு பின்னாடி தான் லேண்ட் ஆகிருந்துருக்குன்றதான் பாயிண்ட். இப்போ நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, ஓகே இது லேண்ட் ஆகிருக்கு, இங்கே பாருங்கள் லேண்ட் ஆகாமல் மேலே இருக்கிற பாட்டு வந்து கோட்டுக்கு கரெக்டாக நிற்கிது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அது லேண்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். ஸோ லேண்ட் ஆச்சு என்றால் கண்டிப்பாக அதோடைய 0.1% வந்து வெளியே நீட்டிகிட்டு நிற்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் இந்த கால் லேண்ட் ஆச்சுன்னா. ஸோ அந்த வகையில் தான் வந்துட்டு அவங்க அதை வந்து நோ பால் அப்படின்னு சொல்லி அறிவிக்கலை அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இதில் அடுத்தது இது 4ஆ இல்லையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துருக்குது. நம்மளுடைய DK அவர்களும் பிரபுதேசாய் அவர்களும் வந்து நல்லா அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ பிரபுதேசாய் அடித்த ஒரு ஷாட் வந்துட்டு 6ஆ 4ஆன்னு சொல்லி அவரே அடிச்சு முடிச்சுக்கோமா 6 தானே இது அப்படின்னு சொல்லி DK கிட்ட வந்து கேட்குறாரு. அந்த இடத்துல ஒரு ரீப்ளே கூட போல இவனுங்கன்றது வந்து உண்மையாக வருத்தமான விஷயம் தான். அந்த அம்பையர் என்னத்தான் பண்ணுறாங்களோ தெரியல, ரீப்ளேவே போகாமல் வந்து அதை 4ன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அவங்க 4ன்னு ஃபஸ்ட்டு அதை நார்மல் அம்பையர் அறிவிச்சனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க எடுத்து போட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் போட்டு பார்த்ததை வச்சு
இது 4 or 6 நாங்கள் பேச்சுவார்த்தை கமெண்டேட்டர் பேசுகிறாங்க, பட் அப்புறம் ஓகே இது டிக்ளேர் பண்ணிட்டாங்க 4 தான் அப்படின்னு சொல்லி இதை தவிர அந்த தகவல் வர அதே நேரத்தில் ஸ்க்ரீனில் இது 4 or 6 போட்டு பார்க்குறதையும் நமக்கும் சேர்த்து காட்டியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராது, இந்த கிளாரிட்டி இருந்திருக்கும் ஈஸியாக. இந்த குழப்பம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா? அந்த குழப்பத்தை இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறது யாருன்னா அந்த இடத்துல அந்த இவங்க தான், இந்த ப்ராட்காஸ்டிங் டீம் தான், அம்பையர்ஸ் தான். அவங்க தெளிவாக இதை வந்துட்டு ஒழுங்காக மக்களுக்கும் போட்டு காட்டியிருந்தாங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அது 4க்கு முன்னாடியே பவுண்டரி லைனுக்கு முன்னாடியே பிச்சாகி தான் உள்ளே வர மாதிரி எனக்கு தெரியுது. பட் இல்லாமையும் இருக்கலாம். நம்ம அதை ஒரு க்ளோஸ்அப் ஆங்கிளில் சரியான ஆங்கிளில் பார்த்துருந்தோம் என்றால் கண்டிப்பாக அது வந்துட்டு வேறு மாதிரி கூட நம்ம போயிருந்துருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரனில் தோற்ற இடத்துல இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கிறதுனால உண்மையாகவே அது ஆர்சிபி ரசிகர்களுக்கும் அவங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாரும் ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஏமாத்தின மாதிரி தெரியுது. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன். ஓகே பாய்.